ஹே கைஸ், வெல்கம் டு ஒகேஷனல் ட்ராவலர். ஸோ நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா கும்பகோணத்தில் இருக்கிற ஐராவதீஸ்வரர் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இந்த கோவிலோட ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம வீடியோவில் போக போக பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்குமே செம்ம ஸ்பாட்டாக இருக்குது இங்கே. ஸோ ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிட்டுருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. உள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் பார்த்திங்கன்னா ட்ரெயினில் வந்தேன். கும்பகோணம் ஸ்டேஷன்லேருந்து பஸ் ஸ்டாண்ட் நடந்து வந்து. ஸோ அங்கேருந்து மினி பஸ் இருக்குது. ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் ஆகிருக்கும். 10 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இதுதான் டெம்பிளோட என்ட்ரன்ஸ். நான் ஷார்ட்கட்டில் வந்தனால ஃபஸ்ட்டு அந்த அம்மன் கோவில் க்ராஸ் பண்ணி வந்துட்டான். ஸோ என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த வழியாக வந்துட்டு ஸோ உங்களுக்கு இதுதான் என்ட்ரன்ஸ். ஸோ சூப்பராக இருக்கும். என்வரான்மெண்ட்டே ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு புல்தரையோடு பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது. ஸோ இந்த கோவில் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கூண்டு மாதிரி போட்டிருக்காங்கல்ல. ஸோ இது என்ன சொல்லுவாங்கன்னா இசை படிக்கட்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இசை தூண்கள் அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம இங்கே தான் படிக்கட்டுகள் அப்படின்னு சொல்கிறது. ஸோ யூஸ்வலாக இதை ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க முன்னாடி. பட் இது கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் இஷ்யூனால் லைக் பராமரிக்க முடியாதனால ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம பக்கத்தில் போய் பார்க்கலாம். ஸோ இதுதான் இசை படிக்கட்டுகள். ஸோ யூஸ்வலாக நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இசை தூண்கள் கேள்விப்பட்டிருக்கோம். இந்த இசை படிக்கட்டுகளில் தான் உங்களுக்கு இந்த கல்லாம் அங்கங்கே வச்சுருக்காங்கல்ல. ஸோ யூஸ்வலாக அந்த ரோல் பண்ணி விடுவாங்க. ஸோ ரோல் பண்ணி விடுறப்போ சவுண்ட் வரும். சரிகமா பதனி அந்த சவுண்டில் வரும்னு சொல்கிறாங்க. பட் இது நம்மளால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியல. பட் அதுதான் ஒரு சவுண்ட் மாதிரி வரும். எனக்கு தெரிஞ்சு எக்ஸாக்டாக சரிகமா பதனி அந்த சவுண்ட் வருமானு தெரியல. பட் கண்டிப்பாக ஒரு மியூசிக்கல் சவுண்டு கண்டிப்பாக வரும். ஸோ இது ஒரு யூனிக் ஃபீச்சர் ஆஃப் திஸ் டெம்பிள். இந்த கோவில் பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, ஸோ ஈவன் தோ நான் மதுரை லைக் டெம்பிள் சிட்டியிலேருந்து வந்திருந்தாலுமே இங்கே பார்த்திங்கன்னா நிறைய சின்ன சின்ன சிற்ப வேலைகள் இருக்கும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய அந்த சிற்ப வேலைகள் பார்க்கலாம். லைக் நிறைய மினி ஸ்டாச்சூஸ் மாதிரி பண்ணியிருப்பாங்க. கல்லுலேயே பண்ணியிருக்கிறது ஒரு ரொம்பவும் யூஸ்வலாக அந்த பெரிய கல்லில் செலவடிக்கிறத விட இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டியாக பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. ஸோ அதனாலே ஸோ இதை யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா. ஸோ இது ரொம்ப அமேசிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த ஒரு சேரியட்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது நீங்கள் இங்கே விட்னஸ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ பெஸ்ட் டைம் டு விசிட் இந்த ஒரு 5 o'clock மாதிரி கண்டிப்பாக வந்துடுங்க. ஸோ பெஸ்ட்டாக சூப்பராக இருக்குது. அந்த கோல்டன் ஹவர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமில் இந்த டெம்பிள் விசிட் பண்ணுறது சூப்பராக இருக்குது. ஸோ எல்லா தூண்லையுமே பார்த்திங்கன்னா அந்த சிற்ப வேலைப்பாடுகள் இருக்கும். நான் உங்களுக்கு பேக் கேமராவில் காமிக்கிறேன். ஸோ அதனால தான் இது ரொம்ப ஒரு அண்டர் ரேட்டட்னு சொல்ல முடியாது. இப்போ இன்ஸ்டாலெலாம் பார்த்து ரொம்ப பேர் வராங்க. ஸோ மேபி இது லாங் வீக்குனால இன்றைக்கி கொஞ்சம் க்ரௌட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ப்ராப்பர் ஷேப்பில் இருக்கு. ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா தூணில் மட்டும் பார்த்துட்டு போயிடுவாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மேலேயுமே இருக்குது.
இந்த டெம்பிளோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா வந்து இந்திரனோட வாகனம்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ஐராவதம்ன்றது வந்து யானை. ஸோ அந்த ஒயிட் எலிஃபெண்ட் வந்து துர்வாச முனிவரால் வந்து சபிக்கப்பட்டு பிளாக்காக வந்து மாறிடும். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஐராவதம் வந்து சிவபெருமான்கிட்ட வந்து ப்ரே பண்ணி லைக் ஒரு தீர்த்தம் மாதிரி வந்து இங்கே இருக்கும். ஸோ அங்கே வந்து குளித்ததுக்கப்புறம் தான் வந்து அதோட ஸ்கின் வந்து ஒயிட்டை வந்து திருப்பி சேஞ்ச் ஆகிருக்கும். ஐ திங்க் இதுதான் அந்த தீர்த்தம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இதை வந்து யம தீர்த்தம்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம். ப்ராப்பராக இந்த மாதிரி ஒரு ஈவினிங் டைம் அந்த கோல்டன் ஹவர் டைமில் வந்து வந்திங்கன்னா செம்மையாக வந்துருக்கு பார்க்குறதுக்கு. ஸோ ஜென்ரலாக வந்து நிறைய பேர் தஞ்சை பெரிய கோயில் தான் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. பட் இந்த கோயில் வந்து நிறைய பேர் அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நானும் இப்போ தான் வந்து இந்த கோயில் பற்றி தெரிஞ்சு வந்திருக்கேன். ஸோ இது நாள் வரைக்கும் வந்து கும்பகோணம் வந்து நிறைய தடவை க்ராஸ் பண்ணி போயிருக்கேன். பட் ஃபஸ்ட் டைம் வந்து ஸோ இந்த கோயில் பற்றி தெரிஞ்சு விசிட் பண்ணலான்னு சொல்லி வந்திருக்கேன். ஸோ ஆல் த வே ஃப்ரம் மதுரை. ட்ரெயின் வந்து வேறு டிலே ஆச்சு. பட் அப்போ இருந்து வந்து இது ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஒர்த் எக்ஸ்பீரியன்ஸு சொல்லலாம். உள்ளே பார்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் வெளியே ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி வந்து நல்லா ஒரு பச்சை பசேல்னு ஒரு புல்தரை வந்து சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வெளியே வந்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் நடந்து வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து அம்மனுக்கும் வந்து தனியாக வந்து நீங்கள் அம்மனையும் வந்து தரிசிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ எங்கேயுமே வந்து ஃபுல்லாக வந்து குட்டியாக வந்து டிசைனிங்லாம் வந்து உங்களுக்கு அங்கே தான் வந்து இன்னும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் இதுவுமே வந்து இங்கேயுமே கொஞ்சம் இன்ட்ரிகேட்டாக வந்து பண்ணியிருக்காங்க. இந்த அம்மன் கோபுரமும் வந்து பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக இருக்குது. ஸோ இதுதான் வந்து அந்த ஏன்சியன்ட் அந்த ஒரு வைப் வந்து இங்கே வரும். ஸோ நம்ம நிறைய இடத்துக்கு வந்து கோவில் போனாலுமே வந்து ஸோ மதுரை, தஞ்சாவூர் அந்த மாதிரி இடத்துக்கு போகிறப்ப தான் வந்து உங்களுக்கு தஞ்சாவூர், கும்பகோணம் சைட் போகிறப்ப தான் வந்து இந்த மாதிரி ஒரு ஏன்சியன்ட் டெம்பிள் போகிறப்ப தான் ஒரு சூப்பர் வைப் வந்து வருது. எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பாக்ஸ் வந்துருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து கண்டிப்பாக வந்து இந்த கோயில் வரலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் கங்கை கொண்ட சோழபுரம் வந்து போக போகிறேன். ஸோ இந்த கோயில் வந்து கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக வந்து நிறைய டைம் வந்து இங்கே ஸ்பெண்ட் பண்ணலாங்க. ஒரு 2 to 3 hours கூட பிளான் பண்ணி வரலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து பீஸ்ஃபுல்லாக வந்துருக்கு இந்த கோவில். ஸோ முக்கியமாக வந்து ஈவினிங் ஒரு ஏர்லி மார்னிங் டைம் வந்து வந்தால் வந்து நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் வில் ப்ரிஃபர் அந்த ஒரு சன்செட் ஆகிற டைமில் வந்து பார்க்குறது வந்து சூப்பராக இருக்குது கோவில் ஆக்சுவலி. ஸோ தட்ஸ் இட் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப்.